ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுற்றி மலைங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோயிலை பார்க்க இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால் பார்க்க வந்திருக்கோம். சங்கு கோயில். இந்த இடம் எந்த ஊரில் இருக்குங்க? இது வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரியிலேருந்து கடம்பூர் பக்கமாக ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குது. கடம்பூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். பாருங்கள், எங்களை சுற்றி வெறும் மலை தான். இப்படி ஒரு இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. எல்லா பக்கமும் மலை தான் இருக்குது. நல்லா இருக்குது லொக்கேஷன். மணி 3 தான் ஆகுது, 3 தான் அது 3 ஆகுது. வெயில் இல்லை. கோயிலோட என்ட்ரன்ஸில் கால் கழுவிக்கிட்டு உள்ளே போகிறதுக்காக இங்கே தண்ணி இருக்குங்க. கூட்டி முடிச்சு வர சொல்லாங்களா? கூட்டி வர சொல்லாங்களா? இந்த துளசி மாடத்தை 9 முறை சுற்றி வரணும். ஸ்ரீ ஜீவன்கிறது வந்து சங்கு கோயில். எங்கே இருக்குதுனாக்கா கடம்பூர் ஃபாரஸ்ட்டில் மேலே ஏறி சத்தியமங்கலம் போகிற வழியில். மக்களே, இந்த துளசி மாடத்தை 9 முறை சுற்றி வரணும்னு சொல்லி இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இங்கே ஒரு சில விஷயங்கள் இந்த கோயிலை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. புதுசாக இப்போ ஒரு 4 இயர்ஸாக இதை இங்கே செஞ்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த துளசி மாடத்தை 9 முறை சுற்றி வந்து எல்லா பலனும் கிடைக்கும், சுற்றி வந்து வணங்கினீங்கன்னா எல்லா பலனும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க? இதில் ஒன்றும் சுற்றி ஆகணுமா? அப்படி பிடிங்க. விரல் அந்த விரல் இதில் ஒன்றும் சுற்றி
இந்த இடத்துக்கு மட்டும் போக வேணான்னு சொன்னாங்க. மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால இந்த இடத்துக்கு உள்ளே போக வேணான்னு சொல்லிட்டாங்க. வெளியிலிருந்து மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. வீடியோ எடுக்க பர்மிஷன் வாங்கி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இதை சுற்றி ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? இதோ நான் பார்க்குறேண்ணே. இதோ தெரியுதுங்களா? போன பலனை இதை 7 முறை சுற்றி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இதை ஆரம்பித்து வச்சார் அவர் தான் மாஸ்டர் ஸ்ரீஜி. செல்லகல்ல தண்ணியில் போட்டுற போகிறேன். சரி, நான் போகிற மாதிரி வாங்க. ஒவ்வொன்றிலையும் 7 சுற்றி சொன்னாங்க. ஆரம்பிச்சாரு. இன்னும் 1 மணி நேரம் தெரியுதுங்களா? இதுதாங்க சங்கு. இதுக்குள்ளே 1008 சால கிராமம் இருக்குங்களாம். ஸோ இந்த வட்டம் தெரியுது பார்த்தீங்களா? இதில் இப்போ நம்ம நிற்கிறது ஃபஸ்ட்டு. இதில் 7 முறை சுற்றி வரணுங்க. ஒவ்வொரு வட்டத்தையும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்புன்னு மேலே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சங்கம் முன்னாடி நின்று கும்பிட்டுட்டு போகலாங்க. தெரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ 7 சுற்ற போகிறோங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போது அப்படியே நம்ம சுற்ற ஆரம்பிக்கிறோம். வரலாம். இதை பாருங்கள். கடம்பூரில் வந்து கேட்டால் தான் சங்கு கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த கோயிலை உருவாக்குனவர். இவர் தான் கடவுளை உணர்வதற்கான முதல் வழி தன்னைத்தானே உணர்வது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு தான் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு படிங்க. இது முதல் படி, இது 2, 3, 4, 5, 6, 7. ஆனால் சங்க போய் தொடறதுக்கு பர்மிஷன் இல்லை. கிட்டேருந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதை தொடக்கூடாது. முன்னாடி அந்த ஸ்டார் மாதிரி திட்டு இருக்குது, அங்கேயே நின்று நம்ம அதை ஷூட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் மலை மட்டும்தாங்க இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துல முதல் படியை முடிக்கிறோம். ஒவ்வொரு சுத்தா இது அடுத்தவ 2வது. ஒவ்வொன்றிலையும் மொத்தமாக 7. அவ்வளோதான், வாங்க. இப்போ நாங்கள் 2வது படி ஏறி இருக்கோங்க. பண்டிகை வேற நடக்குது சுத்துறதுல. 2வது படி கிலோமீட்டர் கணக்கில் சுற்றுறோம். ஒவ்வொரு படிக்கும் ஒரு சுற்று. எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து கிளாக் வாய்ஸில் அப்படி தான் சுற்ற சொன்னாங்க. ஆன்டி கிளாக் வாய்ஸில் இங்கே போகக்கூடாதுங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும்போதே கேட்டில் இன்ஃபார்ம் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. கோயிலை பற்றின விஷயங்களையும் சொன்னாங்க. அதுக்குள்ளே இருக்கிற 1008 சால கிராமம் வந்து கங்கை நதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் 2வது ரவுண்ட் போயிட்டுருக்கோம். தெரியுதுங்களா? இந்த பாருங்கள், சப்ஸ்கிரைபர் மாதிரி போயிட்டுருக்காரு பாருங்கள்.
2வது ரவுண்ட் முடிச்சிட்டோங்க. இப்போது அதே இடத்துலேருந்து 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கிறோம். கீழே மார்க் பண்ணியிருக்காங்க. எப்படி சென்டரில் ஏறுறோமோ அதே இடத்துலேருந்து ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்தபடி அங்கேருந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ இது 3வதுங்க. நீங்களும் இந்த இடத்த வந்து பாருங்கள். அமைதியான சூழல். உங்கள் மனசில் என்ன கவலை இருந்தாலும் போயிடும், எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப அமைதியாக கண்ணுக்கு இதமாக இருக்குது. நீங்கள் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் போயிருப்பீங்க. ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிய வரும். இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடம்பூர்லேருந்து கேட்டிங்கன்னா தான் இந்த கோயிலுக்கு வழி சொல்லுவாங்க. நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துலேயோ கொடிவேரி அணையிலேருந்தோ நீங்கள் வழி கேட்டிங்கன்னா தெரியாது. நேராக கடம்பூர் வந்துருங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். காட்டு யானையை தொல்லை நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வரவங்க இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டைமோடு வந்துட்டு பத்திரமா திரும்பி போகிற மாதிரி வாங்க. சேஃபாக வாங்க, சேஃபாக இறங்கி போங்க. அதுதான் 6 மணிக்கு மேலே ஆச்சுனாக்கா ஃபாரஸ்ட்டில் ஒத்தையடி சிங்கிள் ரோடு தான் இந்த கடம்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் மேலே வரும். இது முதல்ல கட்டியிருக்கிறாங்க. இந்த தங்கூரில் பார்த்தீங்கன்னாக்கா 1008 சால கிராமம். அந்த சால கிராமம் உள்ளே இருக்குது. ஒரு திவ்ய தேசத்துக்கு 108 சால கிராமன்ற கணக்கில் அவங்க மெஷர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. 1008 சால கிராமம், 108 திவ்ய தேசத்தை தரிசித்த பலன் இந்த ஒரு சங்கில் உங்களுக்கு கிடைக்குது. இது ஆரம்பித்தவர் வந்து மாஸ்டர் ஸ்ரீஜி, அவர் பேர். அவர் தான். வாங்க, வந்து பலன் அனுபவிங்க. இயற்கையோடு சேர்ந்த சூழலில் இருக்குது. அதேமாரி வரக்குள்ள பிளாஸ்டிக் பொருளை தவிர்ப்போம், இயற்கையை நேசிப்போம். நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள், அவங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த உலக மக்களும் பார்த்துட்டு இங்கே வாங்க. இது பலனை நீங்களும் அனுபவிங்க. என்னப்பா நீ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுது 7 சுத்து நாக்கு தள்ளுது. நாங்கள் 6வது ரவுண்ட் ஏறிக்கோங்க. 6வது படி. எதுக்கு வேக நம்ம நண்பர் வந்து இன்னொருத்தர் கீழே இருக்காரு. இன்னொரு நண்பர் அவருக்கு நாக்கு ரவுண்டு முடிச்சிட்டாருங்க. தெரியுதுங்களா? இவருக்கு நாக்கு தள்ளுது. எதுக்கு வேகமாக சுத்துறது? எதுக்கு வேகமாக சுத்துறேன்னா, இப்போ மணி 4 ஆச்சு. இன்னும் நான் 1 மணி நேரத்துக்குள்ளே கீழே போயிடணும். இல்லைன்னா இங்கே மாட்டிக்கும். இந்த யானை தொல்லையினால சீக்கிரமாக இறங்க சொல்லியிருக்கிறான். அதனால தான் வேகமாக ஓடுறோம். பின்னாடி ஒரு குட்டி யானை நடக்க முடியாமல் நடந்துட்டு வருது. வாங்க, வந்து இந்த பலனை நீங்களும் அனுபவிங்க. நாங்கள் மட்டும் அனுபவிக்கக்கூடாது. 7வது ரவுண்டுங்க. ஆமாம், 7வது ரவுண்டு. இதை முடித்தா தான் நம்ம சங்க வணங்க முடியும். நீங்களும் வாங்க, இந்த சூழலில் இந்த கோயில் இருக்கிற இடத்த பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த இடமும் பிடிச்சிருக்கும். இந்த கோயிலோட அமைதி, இங்கே கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோயில் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இங்கே நாங்கள் பெர்மிஷன் வாங்கும்போதே சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் முதல்ல அப்படின்னு.
மேலே போய் பார்த்துட்டோண்ணா படியில் ஏறி போ. சரி இங்க வா இது அவர் வரட்டும். தெரியுதா வருஷம் போகிறேன். ஆரம்பம் அப்படி முச்சிக்கலான்னு பார்க்குறியா? கேமரா அப்படி கொஞ்சம் வலி கொடுப்பா. இது கீழே சொன்னார். இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயிலும் இருக்குங்க. உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க, வெளியிலிருந்தே சாமி கும்பிட சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கிருஷ்ணரை தரிசனம் பண்ணலாம். 27 நட்சத்திர துளசி மாடம். அண்ணா கொஞ்சம் தள்ளிக்குங்க. என்ன பிடிச்சி